மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயமும் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து 24,350 க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே ஓப்பனிங் அண்ட் ஃப்ரைடே க்ளோசிங் இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் வச்சு பார்ப்போம். மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாகவே எப்படி மூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. வெல்கம் டு தி வீக்லி மார்க்கெட் ரிப்போர்ட். லாஸ்ட் 2 வீக்கெண்ட் என்னையால் இந்த வீக்லி அனாலிசிஸ் பண்ண முடியலை டியூ டு சம் பர்சனல் ப்ராப்ளம். ஆனால் இனிமேல் நான் மறுபடியும் முன்னால் சொன்ன மாதிரி நான் மறுபடியும் டெஃபினெட்லி கொடுக்குற ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஐ எம் அகெயின் சாரி ஃபார் த டிலே. இப்போது மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயமும் இருக்குது, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஈரான் பிரச்சனை அது ஒரு தனியாக போயிட்டே இருக்குது. ட்ரம்ப் சித்தப்பா சும்மா இருக்கவே மாட்டேங்காரு. மார்க்கெட் 24,200 வரும், அவர் ஒரு ட்வீட்டை போடுவார், மார்க்கெட் கீழே போகுது. மார்க்கெட் 24,000 வரும், ஏதாச்சும் ஒரு நல்ல அங்கேருந்து டெக்னிக்கல் பான்ஸ் பேக் வரும், மறுபடியும் மேலே போயிடும். லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன் இனிமேல் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்க போகுது. மார்க்கெட் ரொம்ப நாளாக இப்போ நீங்கள் வீக்லியில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 4 வீக்ஸ் ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் எவ்ரி வீக் கேண்டலோட சைஸ் வந்து மாறிக்கிட்டே போகுது. டோஜியே பண்ணாலும் ஆனால் கேண்டல் சைஸ் பெருசாக போகுது. இப்போது இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,350 இது வரைக்கும் மார்க்கெட் 24,000 ஒரு பேஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் போன வாரம் என்ன பண்ணிச்சு 24,200 ஒரு பேஸ் பண்ணிச்சு. இந்த தடவை இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து 24,350 க்ளோஸ் ஆகிருக்கு. வேறு அட் த மணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் இருக்குது. லாஜிக்கலி லாஸ்ட் 3 to 4 வீக்காகவே ஃப்ரைடே க்ளோசிங்கில் அட் த ப்ரைஸ் எப்போதுமே 200 தான் இருக்கும். இந்த தடவை 250 இருக்குது. நீங்கள் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் வீக்லி மார்க்கெட் ரிப்போர்ட்டை போய் பாருங்கள். அப்போல்லாம் நிஃப்டி 200 இருக்கும், பேங்க் நிஃப்டி 1000 இருக்கும், வேறு சென்செக்ஸ் 900 இருக்கும். ஆனால் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நிஃப்டி 250 இருக்குது, பேங்க் நிஃப்டி 1300 இருக்குது, சென்செக்ஸ் 1100 இருக்குது. இன்றைக்கி விக்ஸும் பார்த்தீங்கன்னா விக்ஸும் மேலே ரைஸ் ஆகிருக்கு, நியர் 13 கிட்ட இருக்குது. அப்போது மார்க்கெட் வீக்கெண்டில் ஏதோ ஒரு நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ வீக்கெண்டில் என்ன நியூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெயிட்டேஜ் ரிலையன்ஸ், HDFC, ICICI, கோட்டக், ஆக்சிஸ் பேங்க் இந்த எல்லா பேங்க் மோஸ்ட் ஆஃப் தி 35% ஆஃப் தி இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஆஃப் பேங்க் நிஃப்டி அதோட ரிசல்ட் டிக்ளேர் பண்ண போகுது. இப்போது மார்க்கெட் இதை தான் ஃபேக்டர் இன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போது குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் மார்க்கெட் 24,350 ஃப்ரம் த ப்ரீவியஸ் 4 to 5 வீக் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் 24,350 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லைனா எப்போதுமே 24,150, 24,200, 210 இந்த 24,000 ப்ளஸ் அண்ட் 24,300 மைனஸ் இதுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நல்லா ஒன் சைட் ரேலி பண்ணி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் இந்த வாரங்களது மண்டே லோ பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்குள்ளது மண்டே லோ வாஸ் நியர் அரவுண்ட் 24,000. இந்த 24,000 இந்த வாரம் ஃபுல்லாகவே மார்க்கெட் பிரேக் பண்ணலை. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவே சஸ்டெயின் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ரொம்ப தடவை 24,005 வரைக்கும் வந்திருக்கு, 24,025 வரைக்கும் வந்திருக்கு, 24,050 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் 24,000 பிரேக் பண்ணலை. எப்போதுமே வச்சுக்கோங்க மண்டே ஓப்பனிங் அண்ட் ஃப்ரைடே க்ளோசிங் இது வந்து ரொம்ப முக்கியம். மண்டே ஓப்பனிங் 24,000 சஸ்டெயின், மார்க்கெட் அதை பிரேக் பண்ணவே இல்லை. அண்ட் ஃப்ரைடே க்ளோசிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 24,000 இல்லை, 24,100 இல்லை, 24,200 இல்லை, 24,350 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் மார்க்கெட் இஸ் புல்லிஷ் அண்ட் மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் some more volatility. Basically 200 rupees இருக்க ப்ரீமியம் இப்போ 250 இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் இருக்கும். ஒரு 10 DT இப்போ 10 ட்ரேடிங் டேஸ் இருக்குன்னு வைங்களேன், 1000 rupees தான் இருக்கும். இன்றைக்கி 1300 இருக்குது. சென்செக்ஸ் கம்மிங் எக்ஸ்பைரி லாஜிக்கலி ஃப்ரைடே வந்து 900, 950 ஆர் மேக்ஸிமம் 1000 தான் இருக்கும். இன்றைக்கி 1100 இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அட் தி மணி ப்ரைஸ் நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து
24,350 plus 250 point. So logically what market is expecting? 24,600 on the upside and 24,100 on the downside. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இப்போது நீங்கள் வீக்லியில் போய் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ், வாட் எவர், டோஜி இந்த திருப்பி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மாதிரி இங்கே மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஹையாக பண்ணி இந்த லோ வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு இந்த லோவை மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணியிருக்கு. இந்த ஹையும் மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் சப்போஸ் ஆன் எனி கிவன் டே in coming days or by mistake suppose market Monday வந்து gap up open ஆகி 24,500 கிட்ட போய் க்ளோஸ் ஆகி and Tuesday expiry அன்னைக்கு 24,600 இந்த ரேஞ்சில் ஒரு half an hour டைம் ஃப்ரேமில் மேலே க்ளோஸ் கொடுத்துட்டுன்னு வைங்களேன். 30 minutes டைம் ஃப்ரேமில் 24,600க்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டுனா ஒன் சைட் ரேலி towards 24,800 or maybe 25,000 இந்த ரேஞ்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். or on the downside suppose market Tuesday or Monday wherever 24,100 break பண்ணிட்டுனா then 23,800 ரெஸ்பெக்ட் பண்ணாது 23,600 வரலாம். ஸோ what I am trying to say is market ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. போன வீக்கும் சொன்னேன் ட்ரெண்டிங் மூமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. 24,500 வரைக்கும் போயிட்டு 24,500லேருந்து அப்படியே ஒரு செல் ஆஃப். இப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் வச்சு பார்ப்போம் மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாகவே எப்படி மூவ்மெண்ட் பண்ணியிருக்கு, வேறு கம்மிங் வீக் எங்கே மூவ்மெண்ட் பண்ணலாம், எந்த இடத்துல புல்லிஷ் பொசிஷன் நம்ம பிளான் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம பியரிஷ் பொசிஷன் பிளான் பண்ணலாம். வாங்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போவோம். இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பாருங்கள். இது 1 hour டைம் ஃப்ரேம். நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் வீக்லாம் 23,800 இது ஒரு ஜோனாக வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,200 போகுது அண்ட் அகைன் 24,000 வருது. மார்க்கெட் 24,200 போகுது அண்ட் அகைன் 24,000 வருது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நிஃப்டி வந்து 24,200 பிரேக் பண்ணி 24,400 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஒன் சைட் ரேலி 24,500 வரைக்கும் பண்ணி அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ராங் ஃபால். இப்போது இந்த ஃபால் லாஜிக்கலி இது 90 டிகிரி மேலே போயிருக்கு, 90 டிகிரி ஃபால் ஆகிருக்கு. நான் எப்போதுமே சொல்லுவேன் பிக் பிளேயர் வில் நெவர் மேக் பொசிஷன் அன்டில் அண்ட் அன்லெஸ் யுவர் பொசிஷன் இஸ் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். இந்த இடத்துல எல்லாருமே பியரிஷ் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் இவ்வளோ பெரிய கேண்டல் ஒரு நெகட்டிவாக ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கேண்டலோட ஹாஃப் மார்க்கெட் என்றைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். மார்க்கெட் ட்ரை பண்ணியிருக்கு, அகெயின் இந்த கேண்டலுக்கு 90% வந்துட்டு மறுபடியும் கீழே ட்ரை பண்ணியிருக்கு, மறுபடியும் இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரைடே பாருங்கள், ஃப்ரைடே ஃபுல் டே இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல எங்கேயுமே பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஜிக்கலி 24,400, 500 and 600 this is an strong resistance. லாஸ்ட் டைம் இங்கே தானே கீழே விழுந்துருக்கு. திஸ் இஸ் அன் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தா 24,200, 24,000 and 23,800 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு 23,800 1 time, 2 time, 3 time, ஈவன் 4 time இந்த சப்போர்ட்டையும் டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,150, 24,200, 24,200, 24,200, 24,300, 24,200. இப்போ சாரி இதுவும் 24,200. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட் டைம் க்ளோஸாக இருக்குது. சப்போர்ட்டும் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸும் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்துகிட்டு இப்போது மார்க்கெட் இந்த ஜோனில் ரொம்ப நேரமாக இருக்க முடியாது.
தப்பி தவறி ட்ரம்ப் சித்தப்பா ஏதாச்சும் ஓவர் நைட் ட்வீட் போட்டார். ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் ஈரான் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா $80 கிட்ட மறுபடியும் வந்துட்டு 67-70 வரைக்கும் போனது, மறுபடியும் $80 கிட்ட வந்துட்டு இங்கேருந்து கீழே விழுந்துச்சுன்னா இனிமேல் ஃபாஸ்ட்டாக ஆகலும். ஆல் தீஸ் லாங் பிளேயர்ஸ் வில் பி ட்ராப்ட். அதே மாதிரி இங்கேருந்து மேலே போதுன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் கேப்பாக ஓப்பன் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன் செட் நான் டைரெக்ஷனல் பிளேயருக்கு காசு தராமல் ஒன் சைடாக புல்லிஷாக போகலாம். ஐ எம் சேயிங் அகெயின், இப்போ கம்மிங் வீக்கெண்ட் ரிலையன்ஸ், HDFC, ICICI, கோட்டக் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே ஒரே நாளில் டிக்ளேர் பண்ண போகுது. மேபி ஒரு சில பேங்க் நல்ல ரிசல்ட் வரலாம், ஒரு சில பேங்க் நெகட்டிவ் வரலாம். மிக்ஸ்டாக வந்தாலும் மார்க்கெட் இங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ஆக்ஷன் எதிர்பார்த்துட்ருக்கு. மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரைஸே சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங் இது ஆகப்போகுது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, யூஎஸ் ஈரான் பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இந்த யூஎஸ் ஈரான் பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டேன் லோவர் சைடில். எப்போதுமே இங்கிலீஷில் எப்போதுமே ஒரு தேர் இஸ் எ சேயிங், த திங்ஸ் விச் டோன்ட் பிரேக் யூ வில் டெஃபினெட்லி மேக் யூ. இந்த இடத்துல இதை பிரேக் பண்ண விடலை. ஸோ 23,800 டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க புல்ஸ். இப்போ 24,400 பியர்ஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா, இது வந்து கம்மிங் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இது வீக்லியில் போய் பாருங்கள். புல்லிஷ் டோஜி, பெரிய டோஜி, இங்கே ஒரு பெரிய கேண்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மாதிரி பண்ணியிருக்கு. வீக்லியுமே இந்த லோ இன்டாக்டாக இருக்குது, இந்த ஹை மேலே போயிருக்கு. வீக்லியிலுமே மார்க்கெட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரைடே க்ளோஸ் இஸ் ஆன் தி ஹையர் நோட். இங்கெல்லாம் ஃப்ரைடே க்ளோஸ் வந்து நடுவில் சென்டரில் தான் இப்படி போய் எங்கே போய் க்ளோஸ் ஆச்சு அங்கே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த வாரம் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மாதிரி கொடுத்துருக்கு. மண்டே சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா தென் இந்த கம்மிங் வாரம் ஆர் மேபி கம்மிங் மந்த் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பயர் ஆயிரும். இந்த ஆப்ஷன்ஸில் உயிரே இருக்காது, ஜீரோ ஆயிரும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஆன் தி ஹையர் சைடு 24,500, 600 இந்த கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட் கேன் எக்ஸ்ப்ளோர்ட் ஹையர் ஹை. ஸோ பி காஷியஸ். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுட்டு நீங்கள் ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா புல்லிஷ் வியூ எடுங்க. சப்போஸ் மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி என்றைக்கு மார்க்கெட் ஆகிருக்கு, என்றைக்குமே ஆகுது. சப்போஸ் இதே மாதிரி மார்க்கெட் இங்கே மறுபடியும் ஓப்பன் ஆகிட்டு 24,100 நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. 24,100 இஸ் எ டிஃபெண்டிங் ஜோன். 24,100 இந்த ஜோன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டுனா இங்கே உங்களுக்கு ஒரு கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இங்கே ஒரு இதாக வந்திருக்கு. இந்த லெவல் மறுபடியும் 24,100 பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் ஒரு நான் ஸ்டாப் ரேலி டவுன் சைட்லையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஐ எம் சேயிங் அகெயின், கம்மிங் வீக்ஸ் கேன் பி டைரெக்ஷனல், வீக் ஆர் மந்த். இந்த வாரம் வரலாம், இல்லாட்டா அடுத்த வாரம் வரலாம், இல்லாட்டா இந்த மாதம் எண்ட்லேயும் வரலாம். சப்போஸ் அப்படி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்துட்டுனா நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்னு இந்த ட்ரெண்டை ஃபுல்லி கேப்சர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.